ஒரே வழி, வழக்குகள் போடணும். ஸோ இப்போ ஏற்கனவே திரு KN நேரு பேரில் பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கிய அந்த 1020 கோடி 7.5லேருந்து 12% சனிக்கிழமையே போட்டாச்சுன்னு வருது. நான் அப்லோட் பண்ணல, நான் லாஸ்ட்டாக செக் பண்ணல 2 நாளாக. பட் சனிக்கிழமை ஏற்றினாங்க, நான் திங்கக்கிழமை பார்த்த வரைக்கும் அப்லோட் பண்ணல. அபிஷேக் மனு சிங்வியை திரு விஜய் சந்தித்ததாக ஒரு செய்தி. இது செந்தில் பாலா அந்த கரூர் ஸ்டாம்பீடு வழக்கில் போன முறை இவங்க அப்பீல் பண்ணதில் தான் அது சிபிஐக்கு போச்சு. ஏன்னா அப்போ திமுக ஆட்சி இருந்தது. இப்போ சிபிஐ தேவையில்லை, நாங்களே விசாரிச்சு கேட்கலாமா அப்படிங்கிறதுக்காக பண்ணி அதில் மிக விரைவாக ஸோ இந்த அமைச்சரவையில் இன்னும் 2 வேக்கன்சி தான் இருக்குது. அதாவது 234 பேர் கொண்ட சட்டசபைன்னா 15% அலௌடு. ஸோ 23 + 12ன்னா 35, இன்னும் 2 பேர் கொடுக்கலாம். இன்றைக்கி இப்போ சமீபத்தில் வந்துள்ள செய்தி, IUML சார்பாக ஷாஜகான் பதவி ஏற்பார்னு. விசிக சார்பில் இன்னும் முழுமையாக சிக்கல் தீரவில்லை, வன்னி அரசுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு தரப்பும். இதில் இன்னொரு விஷயம் தெளிவாகுது என்னன்னு சொன்னால், வேலுமணி CV சண்முகம் குரூப்பு மந்திரி சபையில் சேரப்போவது இல்லை. அது கன்ஃபார்ம், இனிமே இடம் இல்லை. இப்போ இருக்கிறதுலேருந்து 6 பேரோ 8 பேரோ அவங்க எத்தனை பேர் சேர்க்கணுமோ, ஏன்னா வேகன்சியே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா அதிகபட்சமே 35 தான். இப்போ 28 பேர் இருந்தால் கூட இன்னொரு 6 பேர் சேர்த்துருக்கலாங்க. ஆனால் முந்தானத்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், சேலத்தில் இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வின்ஸ்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி நடத்திய சிவக்குமார் என்பவர் கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி 1 வருஷத்தில் டபுள் பண்ணுறேன்னு 300 கோடிக்கு மேலே ஏமாத்திருக்கிறவர் கட்சியில் சேர்த்து அவருக்கு பொன்னாடை போற்றி வரவேற்றார்னு வந்தது. இதுக்காக நடந்ததா இல்லை வேறு காரணங்களான்னு தெரியல. ஸோ செங்கோட்டையனுக்கு கிட்டத்தட்ட இவருக்கு அடுத்த போஸ்டிங்கிற நிதியமைச்சருங்கிறது இன்றைக்கி பாசிட்டிவாக ஒரு நியூஸ் சொன்னால், கோர்ட்டில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இப்போது தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றியதை பற்றி சுப்ரீம் கோர்ட் இப்போ இந்த அரசுக்கிட்ட கேட்டிருக்காங்க. திரு சேகர் பாபுவும் செல்வ பெருந்தகையும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் செல்வ பெருந்தகையே காப்பாற்றுவாங்களா, ஏன்னா கூட்டணி ஆயிடுச்சு இப்போது. ஸோ இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம்தான். பட் சேகர் பாபு திரு விஜயுடைய டார்கெட். இப்போதைக்கு நிதி நிலைமைங்கிறது எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொன்னால், ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அமைச்சரவை எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எம்ஜிஆர் அண்ணா அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு யங்ஸ்டர்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லான்னு கூட சொல்லலாம், ஒரு 4-5 பேரை தவிர யங்ஸ்டர்ஸுங்கிறத விட இந்த 30 இப்போ இன்னைக்கு 23 பேர் பதவி ஏற்றிருக்காங்க, அன்னைக்கு 10 பேர். ஸோ 33 பேரில் இப்போ ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்ததுன்னு சொன்னாலே 2 பேர் தான், செங்கோட்டையனும் திரு காங்கிரஸ்லேருந்து ராஜேஷ்குமாரும் முதல் முறை பதவியேற்கிறார். இன்றைக்கி நம்ம உட்கார்ந்து இன்றைக்கி பேசுகிற இந்த மே 21ங்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தமிழக மண்ணில் திமுக ஆதரவு பெற்ற பயங்கரவாத இயக்கத்தினால் வெடிகுண்டு வைத்து கொல்லப்பட்டார். சோனியா காந்திக்கு அதில் பின்புல இது தொடர்பு உண்டுலாம் அந்த விசாரணை செய்பவர்கள் சொல்வார்கள். ஸோ அப்படி ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாளில் 1967க்கு பிறகு 2 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. அதில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், விஸ்வநாதனுக்கு மதுரை மேலூர் விஸ்வநாதனுக்கு இன்னொரு துறையும், உயர்கல்வி கிட்டத்தட்ட கோவிச்செலியன் இருந்த அதே துறையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமைச்சரவையில் இன்னும் 2 வேக்கன்சி தான் இருக்குது. அதாவது 234 பேர் கொண்ட சட்டசபைன்னா 15% அலௌடு. ஸோ 23 + 12ன்னா 35, இன்னும் 2 பேர் கொடுக்கலாம். இன்றைக்கி இப்போ சமீபத்தில் வந்துள்ள செய்தி, IUML சார்பாக ஷாஜகான் பதவி ஏற்பார்னு. விசிக சார்பில் இன்னும் முழுமையாக சிக்கல் தீரவில்லை, வன்னி
வன்னி அரசுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு தரப்பும், எங்களை விட ஜூனியர் அவருக்கு ஏன் கொடுக்கணும்னு சிந்தனை செல்வன், ரவிக்குமார் போன்றவர்கள் எதிர்க்க, இப்போ தலைவரே நீங்களே ஆயிடுங்கன்னு சொன்னால் அப்போ அவரை எப்படி எம்எல்ஏ ஆக்குறதுங்கிறப்ப தாவேகாவிற்கும் விசிகாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் திருச்சி கிழக்கில் இவருக்கு கொடுத்தன்னா அவர் ராஜினாமா செய்ய போகிற சிதம்பரத்தை தாவேகாக்கு விட்டு தரணுங்கிறாங்க. ஸோ அதில் உடன்பாடு வரல. எனக்கு எம்பியும் வேணும் இதுவும் வேணுங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் காட்டுமன்னார் கோயில் அவரை வேணால் ரிசைன் பண்ணிக்கன்னா அவர் காங்கிரஸ்காரர் தான் கொடுத்தாங்க. ஸோ இதனால மோஸ்ட்லி வன்னி அரசு நாளைக்கு வன்னி அரசும் அந்த ஷாஜகானும் நாளைக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னா 35 ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் தெளிவாகுது என்னன்னு சொன்னால் வேலுமணி சிவி சண்முகம் குரூப்பு மந்திரி சபையில் சேரப்போவது இல்லை. அது கன்ஃபார்ம். இனிமேல் இடம் இல்லை. இப்போ இருக்கிறதுலேருந்து 6 பேரோ 8 பேரோ அவங்க எத்தனை பேர் சேர்க்கணுமோ, ஏன்னா வேகன்சியே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா அதிகபட்சமே 35 தான். இப்போ 28 பேர் இருந்தால் கூட இன்னொரு 6 பேர் சேர்த்துருக்கலாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி 30க்கு மேலே கொண்டு போனாலே அந்த முதலமைச்சருக்கு தைரியம் இல்லை. எவ்வளோ மேக்சிமம் மினிஸ்டர் கல்வித்துறைன்னு போடாமல் பள்ளி கல்வின்னு ஒருத்தர், உயர்கல்வின்னு ஒன்று இப்படி பிரிக்கிறதுனாலே அந்தந்த பிரிவினருக்கு மந்திரி சபை கொடுக்கணும்னு எல்லாரையும் சேர்க்கறது. கிட்டத்தட்ட ஸ்டாலினில் 26 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் இது பண்ணுறப்ப தான் எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க. ஸோ இப்போ எடுத்த உடனே இவர் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் போடுறாருன்னு சொன்னால் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, நல்லபடியாக ஆட்சி பண்ணணும், மேக்சிமம் கொடுக்கலான்னு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். இல்லை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறான்னு எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒன்று நாளைக்கு வன்னி அரசும் ஷாஜகானும் உள்ளே சேர்றாங்கன்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட்டுகள் நீங்கள் அவங்கள இது அதிமுக வச்சேந்தான் நாங்கள் மறுபரிசீலனை ஏற்கனவே மயிலாப்பூரில் வெற்றி பெற்ற அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இப்பொழுது இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றுள்ள ரமேஷை இதுக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சராகவும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 பிராமணர்களுக்கும் சீட்டு, 2 பேருக்கும் நல்ல பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி 10 அமைச்சர்கள் லிஸ்ட்டில் இவருடைய ஆடிட்டர் இல்லை இது அக்கௌண்டண்ட்டாக இருந்த இவருக்கு கொடுத்தப்பவே அவருக்கு கல்வித்துறைன்னு போட்டாங்க. அது எப்படி ஒரு பிராமணருக்கு கல்வித்துறை தரலான்னு வன்னி அரசு ட்வீட்டே பண்ணியிருந்தார் வெங்கட்ராமனுக்கு. இப்போ இவருக்கு இந்து அறநிலைத்துறை கொடுத்தா இவங்கெல்லாம் தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த சைடில் இந்து அறநிலைத்துறையை முஸ்தபா கொடுக்குறாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸை வச்சு அந்த எதிர்ப்பும் ஓடிச்சு. ஸோ விஜய் இப்போ ரமேஷுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கிறதும் தன்னுடைய நண்பர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையெல்லாம் கொடுத்துருக்கிறத பார்த்தால் ஒரு விதத்தில் அசர்ட்டிங் மாதிரி இருக்குது. இன்னொரு விதத்தில் இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாருன்னு புரியல. பட் இது பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னா செயல்பாடுகளை வச்சு தான் பார்க்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா ஆனால் இன்னைக்கு 2-3 துறையில் முக்கியமாக செங்கோட்டையிடம் கொடுத்த நிதித்துறை அவரிடமிருந்து கொடுக்கப்பட்டு இவருக்கு போயிடுச்சு. அதாவது திரு வில்சனுக்கு கொடுத்துட்டாங்க, இவருக்கு மரிய வில்சனுக்கு கொடுத்துட்டாங்க. இது ஆர்கே நகர்லேருந்து வெற்றி பெற்றவருக்கு. அவர் சத்யபாமா கல்லூரி இது ஜேபிஆருடைய மகளுடைய முன்னாள் கணவர், இப்போ டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அவர் தான் உங்களுக்கு அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கொடுத்ததற்கும் அவங்க எல்லாரும் அந்த மிச்சம் அந்த குழந்தைகள் இருந்தால் அம்மா இருந்து அப்பா இருந்திருந்தால் அவங்க படிப்பை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர். ஸோ இப்போ அவருக்கு நிதித்துறை இப்போ பட்ஜெட் அவர் தான் போட போகிறாருன்னு இருக்குது. ஸோ இவருக்கு இதுக்கு பதிலாக வருவாய் மற்றும் பேரிடத்துறை கிட்டத்தட்ட KKSSR வச்சுருந்ததை கொடுக்குறாங்க. ஸோ செங்கோட்டையனை மேலே தூக்கி அதே அன்னைக்கு அவர் பதவி மந்திரியாக பதவியேற்றப்ப விஜய் அவர்கள் எழுந்து நின்னார். மற்ற 9-8 பேரும் எடுத்தப்போ அவர் உட்கார்ந்தா இருந்தார், இவருக்கு எழுந்து நின்னார். அதுக்கப்புறம் புஷி அவர்களையும் இவரையும் கொண்டு போய் உட்கார வச்சார். ரூம்லேயே கொண்டு போய் உட்கார வச்சார்னு வந்தது. ஆனால் முந்தானத்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் சேலத்தில் இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வின்ஸ்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி நடத்திய சிவக்குமார் என்பவர் கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒரு வருஷத்தில் டபுள் பண்ணுறேன்னு 300 கோடிக்கு மேலே ஏமாத்திருக்கிறவர் கட்சியில் சேர்த்து அவருக்கு பொன்னாடை போற்றி வரவேற்றார்னு வந்தது. இதுக்காக நடந்ததா இல்லை வேறு காரணங்களான்னு தெரியல. ஸோ செங்கோட்டையனுக்கு கிட்டத்தட்ட இவருக்கு அடுத்த போஸ்டிங்கிற நிதியமைச்சருங்கிறது எல்லாத்துலேயும் முக்கியமான போஸ்டிங். அதாவது முதலமைச்சர் முக்கிய 4 அமைச்சர்கள் மாத்திரம் பேசுவாங்கன்னா உள்துறை நிதி இந்த மாதிரி ஒன்று அதில் வர்றதில் அதை கொடுக்கல. சென்னையிலேருந்தே கிட்டத்தட்ட 8 பேர் போன முறையே விஜய் இல்லை ஸ்ரீபெரும்புதூர் நீங்கள் சென்னைன்னு சேர்த்திங்கன்னா 8 பேர் வருது. ஏற்கனவே விஜய் இது மயிலாப்பூர் இவர், அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சராக திரு எழும்பூர் ராஜ்மோகன், புஷி ஆனந்த் டி நகர் 4, இந்த முறை ஆர்கே நகர் மரிய வில்சன் 5, அதுக்கு பிறகு வேளச்சேரியிலிருந்து குமார் அவர்கள்
அவர்கள் ஐடி மற்றும் ஏஐ திரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தாம்பரம் எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க சரத்து, அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 8 ஆகுது. அப்போ 33ல் 8ன்னா கிட்டத்தட்ட 4ல் ஒருத்தர் சென்னை தான் நோக்கி வருது. அப்போ மீதமுள்ள பல டிஸ்ட்ரிக்ஸில் இது இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இது இவங்க எல்லாம் பதவி ஏற்கணும் சார். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உள்ள செயல்பாடு சொல்ல வேணாம். இன்றைக்கும் பார்த்தா நக்கீரனில் ஒரு 5 பக்கத்துக்கு கொலையோ கொலைன்னு போட்டுக்கிட்டு நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை குறைக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ஒரு 4-5 நடக்கும். அது கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் தைரியமாக மெயின் ரோட்டில் பண்ணி போடுறது காலேஜுக்குள்ளே பண்ணுறதுலாம் நடந்தது போன ஆட்சியிலங்கிறப்ப இது 1-2 இப்போ பெருசு பண்ண வேண்டாம். பட் அவர் உறுதியாக இருக்கிறார்னு சொல்லி ஒரு இது வந்துருச்சுன்னா தினம் ஆஃபீஸ்க்கு வராருனாலே அங்கே இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமும் சீக்கிரம் வந்து வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு மாற்றம் தெரியும். ஸோ அதுக்குள்ளே நேரம் கொடுக்கணும். பட் அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் பொய்கள் பரவுகிறது. இது அஃபிஷியல் ஐடி விங்லேருந்து வருதா இல்லை இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பெண் அமைச்சர் பதவியைத்தா தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர். ஏன்பா முதலமைச்சராகவே பெண் அமைச்சர் இருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்திலேயே இருந்திருக்காங்க. காங்கிரஸ் காலத்தில் டிஎன் அனந்தநாயகி இருந்திருக்காங்க. கோகுல இந்திரா, வளர்மதி, போன ஆட்சியிலையும் கீதா ஜீவன் மற்றும் இன்னொருத்தர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பொய்கள் அவசியமே இல்லை. 26 பேர் பொது தொகுதியிலிருந்து எஸ்சி சீட்டில் ஜெயிச்சாங்க தாவேக்கால அப்படின்னு ரஞ்சித் வரைக்கும் பேசியதாக செய்திகள் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா தாவேக்கா 234 சீட்டில் ஒரே ஒரு சீட்டில் தான் பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க. அவர் தோத்துட்டார். ஸோ மொத்த 234 தொகுதியில் பொது தொகுதியிலிருந்து பட்டியல் ஜாதி வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் மேலூர் விஸ்வநாதன், காங்கிரஸ் கட்சி. அவருக்கு இன்றைக்கி மந்திரி கொடுத்துருக்காங்க. ஸோ பொய்களை தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த முந்தா நேத்தைக்கு இவரை விஜயை சந்திப்பதற்கு பல்வேறு குழுக்கள் வராங்க. அது நியாயம். ஸோ அவரும் அங்கே இருக்கார். எல்லாரும் அதில் உடல் ஊனமுற்றோர் சார்பாக வந்த கூட்டத்தை ஒரு 10 பேரில் போன முறை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு வந்தப்போ ஒரு கப்பை எடுத்துகிட்டு வந்து பாகிஸ்தானுக்கு போன உடல் ஊனமுற்றோர் கிரிக்கெட் டீம் தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அதே ஆள் வேறொரு கப்பை வச்சுக்கிட்டு உதயநிதியோட ஒரு ஃபோட்டோ. கடைசியில் அவங்ககிட்ட பாஸ்போர்ட்டு கூட இல்லை, அவன் விளையாடல. அதே ஆள் திருப்பி வந்து செஞ்சிருக்கான். சரி, உளவுத்துறை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அஸ்ரா கார்கு தான் இப்போ உளவுத்துறையாக போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர கோர்ட்லேருந்தும் பல சிக்கல்கள் வர இருக்கிறது. இன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு நியூஸ் சொன்னால், கோர்ட்டில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இப்போது தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றியதை பற்றி சுப்ரீம் கோர்ட் இப்போ இந்த அரசுக்கிட்ட கேட்டிருக்காங்க. நேற்றுக்கு வேறொரு வழக்கு வந்த பொழுது இன்னும் நாங்கள் புது வக்கீல் போடல, ஆட்சி மாறிடுச்சின்னு ஒன்று எத்தனை நாள் எடுப்பீங்கன்னு ஒரு கமெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் அடிச்சது. பட் இன்றைக்கி கருத்து கேட்டு வந்திருக்கு. ஸோ இந்த வழக்கில் திரு சேகர் பாபுவும் செல்வ பெருந்தகையும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் செல்வ பெருந்தகையே காப்பாற்றுவாங்களா? ஏன்னா கூட்டணி ஆயிடுச்சு இப்போது. ஸோ இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம்தான். பட் சேகர் பாபு திரு விஜயுடைய டார்கெட் இப்போதைக்கு நிதி நிலைமைங்கிறது எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இது போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க, இது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க இது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதை எடுத்து போராடின பொழுது அவங்களுக்கு காலையில் சாப்பாடு போடுறேன்னாங்க. அந்த காலையில் சாப்பாடு அரேஞ்ச் வாங்கின அந்த ஹோட்டலோ இல்லை கான்ட்ராக்டருக்கு 67 லட்சம் பாக்கி வச்சுருக்காங்க, 3 மாதம் பாக்கி. ஸோ எதுலேயுமே காசு இல்லைங்கிற நிலைமை இருக்கிறதுனால அவர் இதிலேருந்து சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி வழக்குகள் போடணும். ஸோ இப்போ ஏற்கனவே திரு கேஎன் நேரு பேரில் பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கிய அந்த 1020 கோடி 7.5லேருந்து 12% சனிக்கிழமையே போட்டாச்சுன்னு வருது. நான் அப்லோட் பண்ணல, நான் லாஸ்ட்டாக செக் பண்ணல 2 நாளாக. பட் சனிக்கிழமை ஏற்றினாங்க, நான் திங்கக்கிழமை பார்த்த வரைக்கும் அப்லோட் பண்ணல. அதுக்கு அடுத்தது திரு செந்தில் பாலாஜி பேரில் உங்களுக்கு சிபிஐக்கு இந்த மின்மாற்றி வழக்கை கொடுக்கணும். திரு அபிஷேக் மனு சிங்வியை திரு விஜய் சந்தித்ததாக ஒரு செய்தி. இது செந்தில் அந்த கரூர் ஸ்டாம்பீடு வழக்கில் போன முறை இவங்க அப்பீல் பண்ணதில் தான் அது சிபிஐக்கு போச்சு. ஏன்னா அப்போ திமுக ஆட்சி இருந்தது. இப்போ சிபிஐ தேவையில்லை, நாங்களே விசாரித்து கேட்கலாமா அப்படிங்கிறதுக்காக பண்ணி அதில் மிக விரைவாக செந்தில் பாலாஜியை சிக்க வைக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, கேஎன் நேரு, இன்னும் 1-2 அமைச்சர்கள் மிக விரைவில் ஜூன் மாதத்துக்குள்ளே எஃப்ஐஆர் கைதாகலாம்.
கிட்னி வழக்கில் மிக விரைவாக செய்யப்படும்னு நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ மணச்சநல்லூர் எம்எல்ஏவையும் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இப்பொழுதைக்கு அமைச்சரவை மாற்றம் ஒரு பக்கம், திமுகவை இப்போ இன்றைக்கி வரைக்கும் அஃபென்ஸில் தான் இருக்காங்க. டெய்லி தினகரன்லையோ இதுலேயோ பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் இது குறை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை திருப்பறத்துக்கு மிக விரைவில் இந்த எஃப்ஐஆர்கள் வரும். பட் இந்த பக்கமும் தப்பு பண்ணியிருக்காங்க. நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நான் 1:30 வரேன், கதவு மூடாதீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ 12:30 மணிக்கு மூட வேண்டிய கோயிலை இவருக்காக திறந்து வச்சுட்டு அப்பையும் கருவறை வரைக்கும் உள்ளே போனான்னு சொல்லி இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதை பற்றி ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். ஸோ இப்பொழுது விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடம் ஒரு நீர் மேலே இருக்கிற நெருப்பு மேலே இருக்கிற ஒரு வாக்கிங் மாதிரி, கொஞ்சம் மெதுவாக நின்னா கால் சுட்டணும், வேகமாக போனால் வெற்றி கிடைக்கும். ஸோ மக்கள் 35% இது வரைக்கும் யாரும் வாங்காமல் எந்த கூட்டணியும் இல்லாமல் வெற்றி பெற்று வாங்கியிருக்கிறது. பட் மெஜாரிட்டி போதாமல் இப்போ வந்திருக்கு. பட் இப்போ அந்த 27 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மந்திரி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அதனால் இப்போ இவர் என்ன பண்ண போகிறார், அடுத்த என்னென்ன சிக்கல்கள்ங்கிறது வருங்காலத்தில் தெரியும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.